தெய்வ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன். என் கர்த்தருடைய பிள்ளைகளே, அரசர் தாவீது தனக்கு நேரிடும் துக்கத்தை பாராமல், தனக்கு வரும் துன்பத்தை அவர் பாராமல், நான் என் தேவாதி தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன், என் கர்த்தாதி கர்த்தரை உயர்த்தி புகழுவேன் என்று சொல்லி இவ்வாறாக அவர் கூறுகிறார். சங்கீதத்தின் புத்தகம் 30வது அதிகாரம் 11வது வசனத்திலே தாவீது தன்னுடைய துக்கத்தை நிலையாமல் கர்த்தரை நான் மகிழ்ச்சியோடு கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி இவ்வாறாக வசனத்தில் கூறுகிறார். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறப்பண்ணினீர், என் மகிமை அமைதியாய் இராமல் உமை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைக்கட்டினீர் என்று சொல்லி இவ்வாறாக தேவனை மகிமைப்படுத்துகிறார். பிரியமுள்ள ஜனங்களே, தேவன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர் என்பதை அவர் உணர்ந்ததினால்தான் என் ரட்டை என்னும் இந்த ரட்டுடுத்துதலை அவர் நீக்கி போட்டு மகிழ்ச்சி என்னும் கச்சையினால் என்னை கட்டுவார் என்று சொல்லி கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறார். காரணம், தேவனுடைய வல்லமையை அவர் அறிந்திருக்கிறார். தனக்கு வரும் சூழ்நிலைகளை அவர் பாராமல், அதை பார்த்து அவர் பயப்படாமல், சூழ்நிலைகளையே மாற்றும் வல்லவர் எனக்கு இருக்கிறார் துணையாக என்று சொல்லி அந்த வல்லமையுள்ள தேவனை, சர்வ வல்லவரை அவர் ஆராதிக்கிறார். சோதனையை சாதனையாக மாற்றுகிற என் தேவாதி தேவன் எனக்கு துணையாய் இருக்கிறபடியினால் நான் எதற்கும் கவலைப்பட மாட்டேன், எதை குறித்தும் பயப்பட மாட்டேன். கர்த்தர் என் துன்பத்தை, என் கண்ணீரை, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவார் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். என் அன்பிற்குரிய தெய்வச்சனங்களே, உங்களுடைய நோக்கமும் தேவனை பற்றி தான் இருக்க வேண்டும். உங்கள் நோக்கமெல்லாம் எந்த துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பத்தை இன்பமாக மாற்றுகிற என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி என் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் வாசம் பண்ணுகிறவர் எல்லாவற்றிலும் மேன்மைக்குரியவர் என்று சொல்லி என் தேவனை நீங்கள் உயர்த்தும் பொழுது கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை எல்லாம் உங்களுக்கு சாதனையாக மாற்ற வல்லவராய் இருக்கிறார். என் அன்பிற்குரிய தேவஜனங்களே, உங்கள் போராட்டத்தை கண்டு, உங்கள் துக்கத்தை கண்டு புலம்புவதை விட என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்கிற முகங்களில் வெட்கப்பட்டு போவது கிடையாது. தாவீதுக்கு அதிசயத்தை செய்த கர்த்தன் உன்னுடைய சிறையிருப்பை மாற்றி உன்னை அரியணையில் அமர பண்ணுவார். God bless you.